ஹலோ, இன்றைக்கி நம்ம தர்பூசணி வச்சு புதுசாக ஒரு ஜூஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு ஸ்பூன் சப்ஜா சீட், ஒரு ஸ்பூன் சால்ட்டு, பெப்பர் பவுடர், அப்புறம் 3 ஸ்பூன் சுகர், சாட் மசாலா ஒரு ஸ்பூன், கொஞ்சம் புதினா. இப்போது ஒரு ஸ்பூன் சப்ஜா சீடில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுக்கிறோம். இப்போது நம்ம தர்பூசணியை வந்து மிக்சியில் போட்டு அரைக்காமல் இது மாதிரி ஸ்மாஷ் பண்ணி நம்ம சாறு எடுக்கும்போது அது ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கு. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இது மாதிரி முடியலன்னா நீங்கள் மிக்சியில் கூட போட்டுக்கலாம். இது மாதிரி எத்தனை பீஸ் எடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஜூஸில் வந்து ஒரு 4 புதினா இலை, ரொம்ப வேண்டாம், 4 மட்டும், ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கு. இது புதினா நம்ம சேர்க்குறதுனால நமக்கு வந்து நல்லா ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். இது மாதிரி க்ரஷ் பண்ணி அந்த ஜூஸில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்தது சப்ஜா சீடு வந்து ஊறி இருக்கும். அந்த சப்ஜா சீட்லேருந்து ரொம்ப வேணால் தேவைக்கேற்ற மாதிரி இது மாதிரி 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன், உங்களுக்கு வந்து ஜூஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் இது வந்து பெப்பர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், அதே மாதிரி கொஞ்சமாக உப்பு, சுகர் வந்து ஒரு 3 ஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் சாட் மசாலா, இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் இப்படியேவும் குடிக்கலாம், இல்லை நீங்கள் கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி கூட குடிச்சிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக நம்மளுக்கு வந்து வெறும் ஜூஸ் குடிக்காமல் இது மாதிரி நம்ம புதினா எல்லாம் சேர்த்து குடிக்கிறப்ப நமக்கு ரொம்ப புத்துணர்ச்சியாக ஒரு புது சுவையில் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு ஜூஸ். இந்த வெயிலுக்கு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், குடிச்சு பாருங்கள். இப்போ இதில் என் பசங்களுக்கு வந்து தர்பூசணி அப்படியே சாப்பிட மாட்டாங்க, அதனால் இது மாதிரி நம்ம ஐஸ் செய்வோம்ல, குச்சி ஐஸ் மாதிரி, அந்த மோல்டில் வந்து நம்ம ஊற்றி வைக்கிறோம். ஊற்றி வச்சு ஓவர் நைட் இது மாதிரி நம்ம ஊற்றி வச்சிட்டோன்னா நமக்கு காலையில் சூப்பராக ஐஸு ரெடி ஆகிடும். ஓவர் நைட் நான் ஊற்றி வச்சேன், எனக்கு வந்து ஐஸ் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.